வணக்கம் நண்பர்களே. கரூரில் நடந்த துயர சம்பவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மீண்டு வர அவர்களுக்கு மனம் தைரியம் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். சிகிச்சையில் இருக்கும் அந்த மக்கள் விரைந்து குணம் பெற்று வர வேண்டுகிறோம். ஆனால் இந்த இடத்தில் நான் அடிக்கடி வீடியோ வெளியிடுவேன். அதாவது விஜய் மீது விமர்சனம் வைத்து வீடியோ வெளியிடுவேன். தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் எனக்கு கோபம் வராது. ஏன்னா இவர்களுக்கு அறிவு அவ்வளவுதான். இவர்களுடைய ரசிகர்களாகவே இன்னும் இருக்கிறார்கள். விஜயினுடைய ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். விஜய் மீது எனக்கு தனிப்பட்ட கோபமோ தனிப்பட்ட விரோதமோ கிடையாது. ஆனால் எந்தவித வழிகாட்டுதலும் இல்லாமல், அரசியல் வழிகாட்டுதல், எந்தவித ஒரு தீர்க்கமான சித்தாந்தங்களும் இல்லாமல், தீர்க்கமான ஒரு இலக்கு இல்லாமல், மந்தை கூட்டங்களை வழிநடத்துபவர்கள் கூட நல்ல ஒரு ஆட்டு மந்தையை வழிநடத்துபவர்கள் கூட நல்லா நடத்துவாங்க. அதை விட மோசமான ஆளாக இவர் இருக்கிறாரே. ஆனால் அவர் மீது நான் இப்பவும் சொல்கிறேன், நடிகர் விஜய் மீது எப்போதுமே நான் அவரை அரசியல்வாதியாக இந்த நொடிவரை நான் பார்த்ததில்லை. காரணம், எந்த தகுதியும் அவருக்கு வரவில்லை. அது அவர் குற்றமல்ல, இது விஜயின் குற்றமல்ல. இவரை வழிநடத்தக்கூடியவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியும், தீவெட்டி தடியன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீவெட்டி தடியன்னா யார் அப்படின்னா, ஊரில் எதுக்குமே உபயோகப்படாமல் இருக்கக்கூடிய சில நபர்கள். ஊரில் இப்போல்லாம் மின்சார வசதி இல்லாத கிராமங்களில் திருவிழா நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, அது ஊர்வலமாக போகுது அப்படின்னா இந்த தீவெட்டி பிடிச்சிக்கிட்டே போவான். தீப்பந்தம், இந்த தீப்பந்தம் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு தகுதி இருக்கும். அவன் லெஃப்டில் திரும்புவான், ரைட்டில் திரும்புவான், அவ்வளோதான். இந்த தீவெட்டி தடியன்களை போய் ஒரு ஏகத்துக்கு வழிகாட்டிகளாக வைத்திருந்தால் அந்த ஏக்கம் எத்தனை பால்படும், எத்தனை சீரழிவான பாதையில் செல்லும் என்பதற்கு உதாரணம்தான் விஜயினுடைய கூட்டம். இதில் கடுமையான வார்த்தைகள் இருக்கிறது என்று யாரும் தவறாக நினைக்காதீர்கள். அவருக்கு எந்த வழிகாட்டியும் இல்லை. அவர் தந்தையை தவிர, எஸ்.ஏ. சந்திரசேகரை தவிர எந்த வழிகாட்டியும் இல்லாமல் தீவெட்டி தடியன்களுடைய வழியில் பணத்தை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்ற மோசமான நபர்களிடம் விஜய் சிக்கியிருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இந்த இடத்தில் அரசியல் பேச வேண்டாம் என்றாலும் கூட இனிமேலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. தொடர்ந்து பேசுவோம், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசுவோம்.